வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது பிப்ரவரி மாதத்திற்கான பலன்கள். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கன்ஃபியூஷன் உண்டு உங்களுக்கு. நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏத்தாப்பில் இருக்கிறவன 2 மடங்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். தெளிவாக வந்தவரேன் அப்படின்னு சொல்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளானட்டும் 8ல் இருக்குது. கேட்க வேணாம், எது தலை எது வால்னே தெரியாது, அந்த அளவு குழப்பம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு போகிறோம். என்ன, உங்கள் ராசிநாதனான புதன் 9ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அது 4ஆம் தேதி. ரொம்ப நல்லது. 9ஆம் வீட்டுக்குள்ளே அவர் போனால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு சரியான வழி தெரியறதோ இல்லையோ, அந்த சரியான வழியை இந்த தெய்வம் காண்பிக்கும். இது தாண்டா கரெக்ட் வழி அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு படி. அடுத்தபடி சுக்கிரனும் அங்கே போகிறார். 9இல் சுக்கிரன், புதன், ராகுவும் அங்கே இருக்கார். ஏற்கனவே புதிய முயற்சிகள், புதிய யோசனைகள் இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். பெண்களை பொறுத்தவரையில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் வரக்கூடிய காலமாக இது அமையும். தெய்வ கடாட்சம் சிறப்பாக இருக்கும். முதல் முறையாக அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கின்றன. தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க. தட்டாமே திறக்கும் இங்கே. அதற்கு அடுத்தபடி 13ஆம் தேதி சூரிய பகவான் 8லேருந்து 9க்கு வர பெரிய நன்மை. 23ஆம் தேதி ஒரு 10 நாள் கழிச்சு செவ்வாயும் அந்த 9ஆம் வீட்டுக்கு வருவார். 8ஆம் வீடு அவ்வளவு சிறப்பல்ல. எல்லாரும் 9ஆம் வீட்டுக்கு வர்றது மிகவும் சிறப்பு. அப்போ தெய்வ கடாட்சம், வீட்டில் ஒரு சந்தோஷம், குழந்தை பாக்கியம். ரொம்ப நாளாக ஒரு சில காலேஜ், ஒரு சில கோர்சஸ் போகணுன்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு அது கிடைக்கிறது. சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் ஒன்றும் பெருசாக ட்ரை பண்ணல, ஆனால் நடக்குதுப்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதை நீங்கள் சொல்லுவீங்க. ஏதோ அது நடக்குது, அதுக்கு வேலை வந்தாச்சு அப்படி. திருமணம் நிச்சயமாகும். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாகும். அதனால் வீட்டில் சுபகாரியங்கள், சந்தோஷங்கள் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணம் ஏற்படுறதுக்கான காலங்கமும் இதுதான். எல்லாத்தையும் பார்க்கும்போது நிச்சயமாக நியாயமாக அந்த தெய்வத்துக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எல்லாமே என்னால் நடந்துன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பிளைண்ட்னஸ், முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா அது தன்னிச்சையாக நடக்கிறது. அப்படி தான் இருக்குது இந்த காலம். எல்லா முக்கிய கிரகங்களும் 9ஆம் இடத்துல போயிட்டு அசம்பிள் ஆகுது. அது போன்ற தன்மையை பற்றி பேசுகிறது. நீங்களும் ஏதோ முயற்சிகள்லாம் செய்வீங்க இல்லைன்னு சொல்ல. அந்த முயற்சிகள் அனைத்தும் எதை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அதை விட பல மடங்கு பெட்டராக கிடைக்கும். நீங்கள் சில நேரங்களில் சொல்லுவாங்க ஒரு தமாஷா, என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு தெய்வம் வந்து கேட்கும்போது, எனக்கு குலாப் ஜாமுன் வேணும்னு கேட்டால், அப்படி நீங்கள் கேட்டால் கூட அந்த தெய்வம் குலாப் ஜாமுனோட உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை சேர்த்து தந்துட்டு போகும். லைஃப்லாம் குலாப் ஜாமுன் சாப்பிட்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டாலும் நன்மையே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு நேரமும் காலமும் இப்பொழுது உங்களுக்கு அமையவிருப்பதால் அருமையான மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன்.
அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.